செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தை மாதத்திய ராசி பலன்களை மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு பார்ப்போம். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 இந்த நட்சத்திரங்களை பிறந்த மகர ராசி நண்பர்களே, இந்த மாதத்திலே உங்கள் ராசியிலே சூரியன் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் உங்கள் ராசியிலேயே இருப்பது இந்த மாதம் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது. உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் சூரியன் உங்கள் ராசியிலே இருப்பதனால் இரவு நேரத்தில் தூக்கம் சிறிது குறைவாகவே இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. எந்த முடிவுகளை எடுக்கும் போதும் சிறிது யோசித்து நிதானித்து எடுப்பதே மிகவும் சிறப்பானது. உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கிறது. 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். 7.5 சனி உங்கள் ராசிநாதன் சனியாக இருப்பதனால் 7.5 சனி உங்களுக்கு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ஜாதகத்திலே பிறப்பு ஜாதத்திலே சனி தசை சனி புத்தி நடந்து கொண்டவர்கள் மாத்திரம் 7.5 சனி சிறிது பாதிப்பும். அந்த பாதிப்பு கூட கால தாமதத்தை ஏற்படுத்துமே தவிர பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது தாமதமாக நடக்குமே தவிர அந்த செயல்பாடுகள் தோல்விகள் முடியும் என்று நினைக்க வேண்டாம். தோல்வி என்பது நிச்சயமாக கிடைக்காது. அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது இந்த மாதத்திலே உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் உங்கள் கருத்தை ஆமோதித்து அதன்படி செயல்படுவார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் தன லாபத்தை அடைவீர்கள். மேலும் இரும்பு தொழில் செய்பவர்கள், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், உணவுப் பொருட்கள் தயாரிப்பவர்கள், உணவுப் பொருட்களை விற்பவர்கள் நிச்சயமாக நல்ல லாபத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்து அதில் வெற்றியை பெறுவீர்கள். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். தாராளமாக நீங்கள் சென்றுவிட்டு வரலாம். இளைய மூத்த சகோதரர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இந்த மாதம் எதுவும் இருக்காது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் பின்னடைவு எதுவும் இருக்காது. ஆனால் மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே இந்த மாதம் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஆனால் அடுத்த மாதத்தில் முதற்கொண்டு இந்த தோஷங்கள் எதுவும் இருக்காது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்திலே இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. குழந்தைகளுடைய படிப்புக்காக, குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக செலவினங்கள் ஆகும். ஆனால் செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருப்பது தொழில் போட்டியை சமாளிப்பதற்காக, எதிரிகளை வெல்வதற்காக நிறைய செலவுகளை செய்வீர்கள். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியனுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியான சூரியன் உங்கள் ராசியிலே இருப்பது தேவையில்லாமல் நீங்கள் மற்றவருடன் பேசும்போது சிறு அவமானங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தேவையற்ற விவாதங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. கோபத்தை அடக்கிக் கொள்வது உங்களுக்கு எப்பொழுதுமே நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தந்தை உங்களுக்கு அனுகூலமாகவே செயல்படுவார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பதனால் தொழில்துறையிலே பெரிய பின்னடைவு இருக்காது. தொழில்துறையிலே பண விஷயத்தில் சிறு சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த மாதம் அலுவலகத்திலே பணிபுரிபவர்களுக்கு வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். அதாவது மேலதிகாரிகளால் சிறிது தொல்லைகள் இருக்கும். இருந்தாலும் அதை திறம்பட சமாளித்து விடுவீர்கள். பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருப்பது தொழில் செய்பவர்களுக்கு எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்குரிய விரயங்களும் இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம், வருமானத்திற்கேற்ற செலவு ஆகியவை இருக்கும். ஆனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது. ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. விரயஸ்தானத்தில் புதன் செவ்வாய் சுக்கிரன் இருப்பது சுப விரயங்கள் செய்யலாம். நீங்களாகவே வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கிவிடுங்கள், சுப விரயங்கள் செய்யுங்கள். அதன் மூலமாக வீண் விரயங்கள் ஆகாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த மாதத்திலே மகர ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் பிப்ரவரி 8ஆம் தேதி வியாழக்கிழமை மாத சிவராத்திரி அன்றைய தினம் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஏதாவது செய்வதாக இருந்தால் அதற்கான பால் அல்லது தயிர் கொடுக்கலாம். அல்லது அன்றைய தினத்தில்
சிவன் கோயிலுக்கு சென்று மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு மாலை அணிவித்து மலர் மாலைகளை எந்த மலர் வேண்டுமானாலும் இருக்கலாம் மலர் மாலையை அணிவித்து சிவபெருமானுக்கு வில்வ இலையினால் அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள், நினைத்த காரியங்கள் கைகூடும். அடுத்து திருவோணம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் பிப்ரவரி 9 வெள்ளிக்கிழமை என்று அமாவாசை, அன்றைய தினம் சிரவணவதம், திருவோணத்திற்கான விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய தினத்தில் திருவோணம் நட்சத்திரம் என்பது ஹயக்கிரிவருக்கு உகந்த நட்சத்திரம். அன்றைய தினம் ஹயக்கிரிவர் வழிபாடு செய்தால் தொழில்துறையில் நல்ல யுக்தி ஏற்படும், நல்ல யோசனைகள் சிந்தனைகள் உதயமாகும், அதன் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். அன்றைய தினம் ஹயக்கிரிவருக்கு ஏழைக்காய் மாலை அணிவித்து தேங்காய் பழம் கொடுத்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் பிப்ரவரி 10 சனிக்கிழமை, அன்றைய தினம் பிரதமை திதி. அன்றைய தினத்தில் சியாமலா நவராத்திரி பூஜா ஆரம்பம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். நவராத்திரிகள் ஒரு வருடத்திற்கு 4 நவராத்திரிகள் இருக்கிறது. அதில் அவிட்டம் நட்சத்திர அன்றைய தினத்தில் பிப்ரவரி 10 வருது சியாமலா நவராத்திரி. அன்றைய தினம் முதற்கொண்டு 9 நாள் அம்பிகையை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது, அம்பாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் குறைந்தபட்சம் அன்றைய தினம் அருகில் இருக்கின்ற பராசக்தி கோயிலுக்கோ காளியம்மன் கோயிலுக்கோ அல்லது மாரியம்மன் கோயிலுக்கோ அல்லது சிவன் கோயிலில் இருக்கின்ற அம்பாளுக்கோ அன்றைய தினத்தில் வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். அன்றைய தினம் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்வது மிகவும் சிறப்பானது. அதை செய்தால் சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் அடைய முடியும். இந்த பரிகாரங்களின் மூலமாக மகர ராசி பெண்கள் இந்த மாதம் முழுமைக்கும் நன்மைகளை பெற முடியும். அடுத்து மகர ராசி பெண்கள் இந்த மாதம் நல்ல நாட்கள். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல நேரம் நல்ல நாட்கள் தை மாதம் 7, தை 19, தை 28, தை 29. இந்த நல்ல நேரங்கள் என்று பார்த்தால் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 7ஆம் தேதி ஜனவரி 21 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:15 முதல் 10:45 வரை, பகல் 2:45 முதல் 4:51 வரை, இரவு 9:45 முதல் 12:45 வரை. அடுத்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 19ஆம் தேதி பிப்ரவரி 2, 2024 வெள்ளிக்கிழமை காலை 6:43 முதல் 9:43 வரை, பகல் 1:43 முதல் 2:13 வரை, மாலை 5:43 முதல் 6:43 வரை, இரவு 8:43 முதல் 9:43 வரை. அடுத்து உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 28ஆம் தேதி பிப்ரவரி 11, 2/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:10 முதல் 10:40 வரை, பகல் 2:40 முதல் 4:56 வரை. அடுத்து உத்திராடத்தில் பிறந்தவர்கள் தை மாதம் 29ஆம் தேதி பிப்ரவரி 12 திங்கட்கிழமை மாலை 6:39 முதல் 9:39 வரை. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாட்கள் எல்லாம் இந்த நேரங்கள் எல்லாம் சூரிய உதயத்துக்கும் அஸ்தமனத்துக்கும் தகுந்தபடி மிகவும் துல்லியமாக கணித்து சொல்லப்பட்டது. ஆகவே இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைய முடியும் என்பது உறுதி. இந்த நேரங்களில் நீங்கள் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். அடுத்து திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நேரங்கள் தை 10, தை 18, தை 25. திருவோணத்தில் பிறந்தவர் தை மாதம் 10ஆம் தேதி நல்ல நேரம் ஜனவரி 24 புதன்கிழமை காலை 9:45 முதல் 10:45 வரை, பகல் 2:15 முதல் 3:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, இரவு 7:45 முதல் 9:50 வரை. அடுத்து தை மாதம் 18ஆம் தேதி திருவோணத்தில் பிறந்த தை மாதம் 18ஆம் தேதி பிப்ரவரி 1, 2024 வியாழக்கிழமை காலை 9:43 முதல் 11:13 வரை, மாலை 5:13 முதல் 7:43 வரை, இரவு 8:43 முதல் 9:43 வரை. அடுத்து திருவோணத்தில் பிறந்த தை மாதம் 25ஆம் தேதி பிப்ரவரி 8 வியாழக்கிழமை காலை 9:41 முதல் 11:11 வரை, பகல் 1:41 முதல் 2 மணி வரை, மாலை 5:11 முதல் 7:11 வரை, இரவு 8:41 முதல் 9:41 வரை. அடுத்து அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள் தை 7, தை 15, தை 29, தை 25, தை 28. இது நல்ல நேரங்கள் என்று பார்க்கும்போது தை மாதம் 7ஆம் தேதி தை 7ஆம் தேதி ஜனவரி 21, 21/1/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:15 முதல் 10:45 வரை, பகல் 2:45 முதல் 4:51 வரை, இரவு 9:45 முதல் 12:45 வரை.
அடுத்த தை மாதம் 15ஆம் தேதி ஜனவரி 29/1/2024 திங்கட்கிழமை மாலை 6:58 முதல் 9:44 வரை. அது அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு தை 19 பிப்ரவரி 2/2/2024 வெள்ளிக்கிழமை காலை 6:43 முதல் 9:43 வரை, பகல் 1:43 முதல் 2:13 வரை, மாலை 5:43 முதல் 6:43 வரை, இரவு 8:43 முதல் 9:43 வரை. அடுத்து அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 25ஆம் தேதி பிப்ரவரி 8/2/2024 வியாழக்கிழமை காலை 9:41 முதல் 11:11 வரை, பகல் 1:41 முதல் 2 மணி வரை, மாலை 5:11 முதல் 7:11 வரை, இரவு 8:41 முதல் 9:41 வரை. அடுத்து அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 28ஆம் தேதி பிப்ரவரி 11/2/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:10 முதல் 10:40 வரை, பகல் 2:40 முதல் 4:56 வரை. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. இந்த நேரங்கள் எல்லாம் சூரிய உதயத்திற்கும் அஸ்தமனத்துக்கும் தகுந்தபடி மிகவும் துல்லியமாக கணிக்கப்பட்டது. இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நேரங்களில் நீங்கள் கையெழுத்து போடுவதோ, முக்கியமாக ஒரு காரியங்களை செய்வதோ, எல்லா காரியங்களும் செய்யலாம். நிச்சயம் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. அடுத்து எம்முடைய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் சுபமுகூர்த்த நாட்கள் என்ற புத்தகம், மேலும் புதிதாக ஒரு புத்தகம் சர்வமுகூர்த்த நாடி என்ற புத்தகம், இந்த புத்தகங்கள் வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகங்களே அந்த புதிதாக வெளியிடப்பட்ட சர்வமுகூர்த்த நாடி என்ற புத்தகம் என்பது எந்த நாளில் காரியங்கள், எந்த நட்சத்திரத்தை, எந்த திதியிலே எப்போது செய்ய வேண்டும், எதை செய்வதனால், எப்படி செய்வதனால் என்ன பலன்கள் என்றெல்லாம் கூறியிருக்கிறேன். அடுத்தது தர்மசாஸ்திரத்தில் இந்த நிகழ்ச்சிகளை பற்றி என்ன கூறியிருக்கிறது, அதற்கும் ஜோதிட சாஸ்திரத்துக்கும் இருக்கிற அந்த நிகழ்வுகளை எல்லாம் நான் எழுதியிருக்கிறேன். அதையெல்லாம் பார்த்து தெளிவடைந்து நன்மைகளை நீங்கள் பெற வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இந்த புத்தகங்களை பெறுவதற்காக நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் 770, அதாவது 770-836-0082, 770-836-0082. இந்த நம்பரை தொடர்பு கொண்டு வேண்டிய புத்தகங்களை வாங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தைமாத்திய ராசி பலன்களை பற்றியும், செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும், நல்ல நாட்களை பற்றியும், நல்ல நேரங்களை பற்றியும் பார்த்தோம். இந்த பதிவுகள் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்யலாம். கமெண்டில் பதிவுகளை வெளியிடலாம். முடிந்தவரை அதற்கான விளக்கங்களை நான் கொடுக்கிறேன். ஆனால் சுய ஜாதகத்தை நீங்கள் கமெண்டில் போட்டு அதை கேட்க வேண்டாம். அதை நேரிலே தகுந்த கட்டணம் கொடுத்து அதை பார்ப்பதுதான் உத்தமமானது. கட்டணம் கொடுக்காமல் நீங்கள் சுய ஜாதகத்திலே பார்ப்பது நல்லதல்ல. ஆக அது தகுந்த கட்டணம் கொடுத்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இவ்வாறாக இந்த மாதத்திய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.